உனக்கு காட்டுகிறேன். போதையில் அஜித்துக்கு சவால் விடுத்த வெங்கட் பிரபு. யோகி பாபு அஜித் பஞ்சாயத்து ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க, மறுபக்கம் அஜித் வெங்கட் பிரபு பஞ்சாயத்து சூடு பிடித்து வருகிறது. இந்த இரண்டு பஞ்சாயத்தையும் கிளப்பி விட்டது வலைபேச்சு தரப்பினர்தான். அதாவது நடிகர் அஜித்துக்கும் வெங்கட் பிரபுவுக்கும் இடையில் பிரச்சனை இருந்தது உண்மைதான் என்றும், வெங்கட் பிரபு தொலைபேசியை பலமுறை அஜித் எடுக்கவே இல்லை. இதனால் வெங்கட் பிரபு பல இடங்களில் குடித்துவிட்டு புலம்பி இருக்கிறார். மேலும் என் தொலைபேசியை அஜித் எடுக்கவில்லை, நான் அஜித் முன்னால் எவ்வளவு பெரிய ஆள் என்று வாழ்ந்து காட்டுகிறேன் பார், அது கோட் திரைப்படம் சொல்லும் என்று பலமுறை வெங்கட் பிரபு குடித்துவிட்டு சவால் விடும் வகையில் பேசியதாக தெரிவித்த வலைபேச்சு அந்தணன். மேலும் வெங்கட் பிரபு அஜித் இருவருக்கும் பிரச்சனை என்றால் இருவரும் இணைந்து எப்படி புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் என்கிற கேள்விக்கு, வெங்கட் பிரபுவே அஜித்தை தேடி சென்ற போது வெளியே போ என்று அஜித் சொல்வாரா? அந்த அளவிற்கு பண்பற்றவர் அல்ல அஜித் என தெரிவித்த அந்தணன், அதனால்தான் இந்த புகைப்படம் என்றும், அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்ப வேண்டிய வெங்கட் பிரபு துபாயில் இறங்கி அங்கிருந்து அஜர்பைஜான் சென்று அஜித்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்திருக்கிறார். இதுதான் பின்னணிகள் நடந்தது என தெரிவித்த அந்தணன், மேலும் அதே நேரத்தில் வெங்கட் பிரபு அஜித்திடம் சவால் விட்டு என்ன ஆக போகுது? அஜித் இருக்கும் உயரம் வேறு, அஜித் உயரம் வேற. அந்த வகையில் அஜித் முன்பு சவால் விடுவது என்பது அர்த்தமே இல்லை என அந்தணன் பேசியதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய வெங்கட் பிரபு, அதாவது ஒரு செய்தியை முன்னாடியே சொல்கிறோம் என்று சொல்லக்கூடிய சிலர் குழுவினர் எப்படி ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் கொடுக்கிற என்று பார்க்கிறேன், அதற்கு முன்பே நாங்கள் கொடுத்து விடுவோம் என்பது போன்று அவர்கள் எண்ணங்கள் உள்ளது என தெரிவித்த வெங்கட் பிரபு, சினிமா என்பது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அந்த வகையில் நீங்க தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் நான் முன்னாடியே சொல்கிறேன் என்று லைட்ஸ்மேன் சொல்லிட்டாரு, ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு போடுறவர் சொல்லிட்டாரு, அங்க இருந்து நியூஸ் கிடைச்சிடுச்சு என்று பேசக்கூடியவர்களுக்கு இதில் என்ன பெருமை இருக்கு? இதில் பெருமையாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள், நாங்கள் தான் அப்பவே சொன்னோம் என்று. மேலும் அஜித்தோட வாய்ஸ் இந்த படத்தில் வருவதாக சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் ட்ரெய்லரை பார்த்து அஜித் சார் மெசேஜ் அனுப்பி இருந்தார், நல்லா இருக்கு என்று தெரிவித்தார். விஜய்க்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்லு என அஜித் தெரிவித்தார். மேலும் விஜய் அஜித் இருவருமே நல்ல நெருக்கமாகத்தான் இருக்கிறார்கள். காரணம், அஜித் சார் பல தடவை என்னிடம் விஜயை வைத்து ஒரு படம் எடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இருப்பார். நான் கோட் படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்பே அஜித் சாரிடம் விஜய் சார் படத்தில் கமிட் ஆகி இருக்கிறேன் என்று மெசேஜ் அனுப்பினேன். உடனே இம்மிடியட்டா அஜித் சார் கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பல வருடங்களுக்கு முன்பு நான் சொன்னேன், இப்பதான் நடந்திருக்குது, வேற லெவல்ல நீ பண்ணு, இது மங்காத்தா மாதிரி பல மடங்கு பெருசா இருக்கும் என்று கோட் அறிவிப்பு செய்வதற்கு முன்பே அஜித் சார் எனக்கு தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார் என தெரிவித்து வலைபேச்சு குழுவினர் சொல்லுவது போன்று அஜித்துக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் வெங்கட் பிரபு. உங்கள் தின சேவல்.